ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, கோவை தமிழில் சொல்றோம், புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து வழங்கும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில உணவு தினத்தை முன்னிட்டு சித்த மருத்துவர் சஃபானா உணவே மருந்து, ஆரோக்கியமான உணவுகள் பற்றி நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த தகவலை நாம இப்ப கேட்கலாம். வணக்கம், நான் சித்தா டாக்டர் சஃபானா. இன்னைக்கு வேர்ல்ட் ஃபுட் டே. உணவே மருந்து அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்கு. ஒரு நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம் உணவு தான். அதே நோயை என்னென்ன மருந்துகள் சாப்பிட்டோ இல்லை உணவே மருந்தாக்கி குணமாக்குறது அப்படிங்கிறத சித்தர்கள் பல முறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான முறை என்ன அப்படின்னாக்க காயக்கற்பம். ஸோ காலை இஞ்சி, மதியம் சுக்கு, இரவு கடுக்காய். காலையில் நம்ம இஞ்சி எடுத்துக்கலாம். ஏன் காலையில் இஞ்சி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு காலையில் உங்களோட மோஷன் நல்லா ஃப்ரீ பண்ணுறதுக்கும், வாதம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறது காலையில் நேரங்களில் தான் வாதம் ரொம்ப கூடும். ஸோ அந்த வாதத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் இஞ்சியை ஒரு சுக்கு காஃபி எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷனாக இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக கருப்பட்டி போட்டுட்டு நீங்கள் ஒரு காஃபி மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். ஸோ இது எடுக்கிறது மூலமாக வாதம் நல்லா கம்மியாகும். அப்படின்னா நமக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நல்ல பசியை கொடுக்கும், ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஹீட்டை கொடுக்கும். ஸோ தட் நல்லா ஆக்டிவாக இருப்போம். அந்த நாள் முழுக்கவே நம்ம நல்லா ஆக்டிவாக இருப்போம். இந்த சோர்வு நல்லா கம்மியாகும், இரத்த ஓட்டம் நல்லா ஜாஸ்தி இருக்கும், கைகால் வலி எல்லாமே நமக்கு குறைஞ்சிருக்கும். அது போக மாந்தம், வயிற்றில் இருக்கிற மாந்தம் சரியாகும். நிறைய குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, சாப்பாட்டை பார்த்தாலே ஒரு ஒமட்டல் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் இது நம்ம ரெகுலராக கொடுத்தோம்னா மாந்தம் சரியாகும். சித்தால மாந்தம் ஒரு பெரிய டாப்பிக்காக பேசப்படுது. எல்லா நோய்களுக்கான காரணமும் மாந்தம் தான். காலைல எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்கு மாந்தம் அதிகமாகிற செயல் நம்ம செய்கிறதுனால தான் நமக்கு கேன்சருங்கிற ஒரு நோயே வருது. ஸோ அதை சரி செய்யறதுக்கு இந்த இஞ்சி ஒரு நல்ல ஒரு காயக்கற்ப மெடிசனாக இருக்கும். ஸோ இதை ரெகுலராகவே நீங்கள் எடுத்து வரலாம். அது போக காலை நேரங்களில் உணவு முன்னாடியெல்லாம் எப்போ இந்த அல்சர் இவ்வளோ ஜாஸ்தியாச்சு, ஒரு கேஸ்ட்ரைட்டிஸோ ஒரு நெஞ்சு எரிச்சலோ இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் எல்லாம் எப்போ ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா, என்றைக்கு நம்ம காலை உணவை ஒரு தோசை, இட்லி அந்த மாதிரி நம்ம மாற்றி கொண்டு வந்தோம். அது போக இப்போ பிரெட் டோஸ்ட் அந்த மாதிரியான உணவுகள்லாம் நிறைய சாப்பிட்றதுனால தான் நமக்கு காலையில் ஃபுட்டை என்றைக்கு நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணமோ அன்றைக்கி தான் நமக்கு நிறையா அல்சரெல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, பழைய சாதம், நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னாக்கா, முன்னத்து நாள் செஞ்ச சாப்பாட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் நம்ம புளிக்க வச்சு எடுத்து அந்த தண்ணீரையும் அந்த சாப்பாடையும் நம்ம சாப்பிடும்போது ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ், குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பல பாக்டீரியாக்கள் அதில் உருவாகி இருக்குது. ஸோ அதை நம்ம சாப்பிடும்போது, அதாவது வாயிலேருந்து ஆரம்பித்து நம்மளோட ஆசன வாய் வரைக்குமான கேன்சர்கள், பல கேன்சர்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான முதல் வழியே அதுதான். ஏன்னா எடுத்ததுமே ஒரு நல்ல ஒரு மருந்து நம்ம குடலுக்கு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, பிஹெச் பேலன்ஸ் நல்லா கம்மியாயிருது. இந்த வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல், உடம்பு ஃபுல்லாக ரொம்ப சூடாகிறது, பாடியோட ஹீட் நல்லா குறைச்சி கொடுக்குது, குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் அதை மெயின்டைன் பண்ணி வைக்குது. குடலுக்கு தீங்கான ஏதாவது கெமிக்கல்ஸ் நம்ம எடுத்துட்டாலும் கூட இந்த பாக்டீரியாக்கள் நம்மளை நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கும். ஸோ காலையில் உணவே ஒரு நல்ல ஒரு பழைய சாதமாகவும்
ஒரு கூழ் மாதிரி. பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா நம்மளோட 12 மணி நேரத்தோட ஒரு ஃபாஸ்டிங்கை அதை பிரேக் பண்ணுறது தான். ஸோ நம்மளோட உணவு நம்மளோட பாடியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி உணவுகள் இருக்கணும். ஒரு பூரி மாதிரியோ இல்லை வந்து ஒரு பிரெட் டோஸ்ட் மாதிரியோ இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் மாதிரியோ எடுத்துக்கும் போது நமக்கு டெஃபினட்டாக ஒரு அஜீரண கோளாறுகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டாக ஒரு பழைய சாதம் மாதிரியோ இல்லை கூழ் மாதிரியான ஏதாவது உணவுகள் எடுத்துக்கலாம். நம்ம அதிகமாக இட்லி தோசை எடுக்கிறோம், டெஃபினெட்லாக இட்லி வந்து ஒரு ரொம்ப நல்ல ஃபுட்டு தான் அது. ஸோ அந்த இட்லியை எப்படி எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம நிறைய மாவை ஆட்டி ஒரு 10 நாளைக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வச்சு ஸ்டோர்டு ஃபுட்டாக அதை எடுக்கிறதோ இல்லை அதை புளிச்சு அதிகப்படியான புளிப்பை அதிகப்படுத்துகிறதோ நம்ம கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இட்லி தோசை மாவில் வந்து ஒரு 2 நாளைக்கு மேலே புளிச்ச மாவை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னாலே மேக்ஸிமம் 2 to 3 டேஸில் அந்த புளிச்ச மாவை அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதிகமான புளிப்பு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா நமக்கு அசிடிட்டி ஜாஸ்தி பண்ணி விடுது. பாடியோட பிஹெச் லெவலை கூட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா பாடியோட ஹீட் ஜாஸ்தி ஆகுது, ரொம்ப வந்து என்ன சாப்பிட்டாலுமே நெஞ்சு கரிச்சு வருது, புளிச்ச ஏப்பம் வருது. நிறையா பேருக்கு வந்து அல்சருக்கு மெடிசன் கொடுத்தாலுமே இந்த தோசை இட்லி எல்லாம் வந்து ரொம்ப புளிச்ச மாவுகளாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அல்சருங்கிற நோய் குணமாகிறதே கிடையாது. ஸோ அதிகப்படியான புளிப்புள்ள பதார்த்தங்களை எடுத்துக்க வேண்டாம். மதியம் வந்து யூஸ்வலாகவே ஒரு 12 மணிக்கு மேலே பித்தம் அதிகமாகிற காலங்கிறது சித்தா கான்செப்ட். அதாவது சூரியன் உச்சிக்கு வரும்போது பாடியோட ஹீட் வந்து நல்லா அதிகமாகும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பிஃபோர் ஃபுட் உங்களுக்கு அல்சர் மாதிரியோ இல்லை நெஞ்சரிச்சல் மாதிரியோ ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் வெறும் வயிற்றுலேயே இந்த சுக்கு இஞ்சி எல்லாம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஆஃப்டர் ஃபுட் இதை அப்படியே மாற்றிக்கலாம். ஸோ மதியம் வந்து சுக்கு, அந்த சுக்கை எப்படி எடுத்துக்கலான்னா எகெயின் ஒரு சுக்கு மல்லி காஃபி மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பசியை கொடுக்கும். எப்போவுமே பசித்து சாப்பிட்றது மட்டும்தான் நோயிலேருந்து தப்பிக்கிறதுக்கான முக்கியமான காரணம். அதாவது அந்த மாந்தம் சரி பண்ணுறதுக்கு தான் இருக்கிற எல்லா மெடிசன்ஸுமே சித்தாவில் சொல்லப்படுறது அத்தனையுமே மாந்தம் சரி பண்ணுறதுக்கு உண்டான கான்செப்டில் தான் இருக்கும். ஸோ இந்த சுக்கு மல்லி காஃபியை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பித்தத்தை சரி செய்யும், நல்ல ஜீரணத்தை கொடுக்கும், உடல் சூட்டை வந்து குறைக்கும். சுக்கு வந்து உடல் சூடுன்னு சொல்லுவாங்க, பட் சுக்கு வந்து பித்தத்தை நல்லாவே குறைக்கும். ஸோ உடல் சூட்டை வந்து அது குறைக்கும். ஸோ நம்மளோட மதிய சாப்பாடு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா நிறைய நம்ம வந்து பருப்பு வந்து நிறைய சேர்த்துப்போம். துவரம் பருப்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடிய ஆட்கள் தான் நம்ம. ஸோ அது நல்ல ஒரு ப்ரோட்டீன். முன்னத்த காலங்களில் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா துவரம் பருப்பை நீங்கள் வந்து நல்ல ஒரு களிமண் வச்சு ஒரு முளை கட்டி அதுக்கப்புறமா அதை நீக்கி நமக்கு வந்து பருப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த பருப்பை எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு வயிறு சார்ந்த இடைஞ்சல்கள் எதுவுமே பெருசாக வந்ததில்லை. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ஒரு பருப்பு குழம்பு சாப்பிட்டாலே எனக்கு வயிறு உப்பலாக இருக்குது, வயிறு ரொம்ப ஊதிக்குது, அது மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அல்சர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு சுத்தமாகவே பருப்பு வந்து ஒத்துக்கிறதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த மாதிரி அதாவது மண் சேர்த்து முளைக்கட்டி வச்சு நமக்கு ரிஃபைன் பண்ணி நமக்கு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதாவது அதோட வாதத்தை நீக்கி அதுக்கப்புறமா அதை நம்ம சமைச்சு சாப்பிட சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ப்ராசஸ் எதுவும் இல்லை, டைரெக்டாக மெஷினில் போட்டு உடச்சி நமக்கு ரிஃபைன் பண்ணி தான் வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம பருப்பு எடுத்துக்கிறதுக்கு கூட நம்ம என்ன சேர்த்தலாம்னா வேக வைக்கும்போது நிறைய விளக்கெண்ணெய் ஊற்றி, அதாவது நீங்கள் ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறீங்கன்னா ஒரு 15-20 மில்லி நல்ல விளக்கெண்ணெய் ஊற்றி நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா அந்த பருப்போட வாதம் அந்த வறட்சி போயிடும். நம்ம வந்து எப்படி நம்ம முளைக்கட்டி வச்சு எடுத்ததை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியான ஒரு நமக்கு மெடிக்கல் எஃபெக்ட் வந்து நமக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வைக்கும்போது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கேஸ்ட்ரைட்டிஸ் வராது, சீக்கிரமாக உங்களுக்கு வயிறு உப்பல்லிருந்து சரியாகி நல்ல பசியும் எடுக்கும். ஸோ மத்தியான உணவுகளில் ஃபஸ்ட்டு ஒரு பருப்பு மாதிரியான ஒரு குழம்புகள் கூட வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரசம் மாதிரி. ஸோ ரசம் வந்து ஒரு கிரேட் ஆன்டிபயோட்டிக். தினம் உங்களோட உடம்புல வரக்கூடிய நோய்களை சரி செய்யறதுக்கு ரசம் வந்து ஒரு கேட் மாதிரி வேலை செய்யும். தேவையில்லை அதில் சேர்கிற மிளகும் சீரகமும் பெருங்காயம் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஐட்டம் மட்டும் வச்சு செய்யப்பட்டது. அது வந்து ஒரு மருந்தாவே சித்தால சொல்லப்படுது ரசம்ங்கிறது.
ஸோ ரசம் வந்து ரெகுலராகவே நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஹார்டான ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலுமே அதை ஈஸியாக மாந்தம் இல்லாமல் டைஜஸ்ட் பண்ணக்கூடியது தான் வந்து ரசம். ஸோ அந்த ரசத்தில் நிறைய புளி சேர்ப்பாங்க. ஸோ அந்த புளியை இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கிறதுக்காக தான் கடைசியாக வந்துட்டு நம்மளோட தயிர் எடுத்துக்கிறது மூலிமா ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு pH வயிற்றுக்குள்ளே மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் குடல் கேன்சர்லேருந்து எதுவுமே வராது. உணவுகளை ப்ராப்பராக அதை டைஜஸ்ட் பண்ணி அதை அப்சார்ப் பண்ணுறதுக்கு இந்த 3 ஒரு குழம்பு, ஒரு ரசம், ஒரு தயிர், இதுதான் நம்மளோட தமிழர்கள் முறை. இதுக்கான ஏன் இதை ஃபாலோ பண்ணுறோன்னா இதுக்கான காரணம் அதுதான். நல்ல ஒரு ஹெவியான ஃபுட்டு, அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு ரசம். ஸோ அந்த ரசத்தில் இருக்கிற புளிப்பில் இருக்கிற அந்த பித்தத்தை தணிக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு தயிர், ஒரு பொரியல், கூட்டு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மல்டி விட்டமின். ஸோ அந்த விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அந்த நாக்கில் இருக்கிற புண்ணு, இந்த வாயில் குடலில் இருக்கிற புண்ணு, பொரியல் இல்லாமல் யார் அதிகப்படியான சாப்பாடு சாப்பிட்றாங்களோ டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு மல்டி விட்டமின் டெஃபிஷியன்சினால் நாக்கு, வாய், வயிறு எல்லாமே புண்ணாகும். ஸோ உடம்பு பயங்கரமாக ஹீட் ஆகும், கை கால் எரிச்சல் வரும், ஸோ கண் எரிச்சல் வரும், உச்சியில் ரொம்ப எரிச்சல் ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி தான். ஸோ அந்த விட்டமின் டெஃபிஷியன்சி வந்து ஒரு பொரியல்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் என்ன தான் ஃப்ரூட் சாப்பிட்டாலும் ஒரு பொரியல்னால் கொடுக்க முடிகிற மாதிரி ஒரு நல்ல விட்டமினை நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்னால் கொடுக்க முடியாது. ஒரு 10 கிலோ ஃப்ரூட் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 2 கிலோ வந்து வெஜிடபிள் போதுமானது. ஸோ கட்டாயமாக மத்திய நேரம் நீங்கள் எடுத்துக்கிற பொரியலை எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பொரியல் காய்கறிகள் நம்ம சூஸ் பண்ணும்போதும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம நாட்டில் இருக்கிற, அதாவது நம்ம சமசீத உஷ்ணத்தில் விளையக்கூடிய காய்கறிகளை ப்ரிஃபர் பண்ணுறது நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இன்னொரு முறையாக மாறும். என்னென்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீக்கங்காய், புடலை, கீரை வகைகள், இது எல்லாமே என்னென்னா ஆண்டவன் படைச்சதே எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னாக்கா, நம்ம இருக்கிற ஊரில் இப்போ தமிழ்நாடு அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு உஷ்ணம் இருக்கும். இந்த உஷ்ணத்துக்கு நோய் இல்லாமல் கரெக்டாக டைஜஸ்ட் ஆகி நம்ம பாடி பார்த்துக்கிற மாதிரி உள்ள காய்கறிகள் தான் நம்ம ஊருக்குள்ளே வந்து விளையும். ஸோ இந்த கேரட், பீன்ஸு, இல்லை வந்துட்டு பீட்ரூட் மாதிரியான காய்கறிகள் வந்து ரொம்ப குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய காய்கறிகள். அதை எடுத்து கொண்டு வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதிகமான குளிர்ச்சி, ரொம்ப ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அப்போ வந்து எப்போவுமே ஒரு கபத்தை மெயின்டைன் பண்ணும், ஒரு வந்து மந்தத்தை மெயின்டைன் பண்ணும். ஸோ இதை மட்டுமே எடுக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கிளினிக் வருவாங்க. வெறும் கேரட், பீன்ஸும் பீட்ரூட் மட்டும்தான் சாப்பிடுவேங்க. அப்படி கிடையாது. அது சாப்பிட வேண்டான்னு சொல்லலை, பட் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றீங்கன்னா அது ப்ராப்ளம் கிடையாது, நம்மளோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பட் அதை மட்டுமே சாப்பிட்றதுனால கான்ஸ்டண்ட்டாக கபத்தை மட்டுமே ஜாஸ்தி பண்ணிகிட்டே போகும்போது நிறைய அந்த தைராய்டு மாதிரியான, PCOS மாதிரி, அவங்களோட சுகர் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி, அதனால் அதாவது கபத்தினால என்னெல்லாம் நோய் வருமோ அந்த மாதிரி நோய்கள் வந்து பல நோய்கள் நமக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய காய்கறிகளை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு பொதுவாக பொங்கல் டைமில் தையில் வந்துட்டு நிறைய சிறுபீளை பார்க்கலாம், பீளைப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வீடுகளில் வந்து நிறைய அந்த பீளைப்பூ வந்து தொங்க போடுவோம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த தை டைமில் பயங்கரமாக ஒரு கிட்னி ஸ்டோன் பெயின் வரும். ரொம்ப ஒரு குளிர்காலம், பயங்கர ஒரு கிட்னி ஸ்டோன் பெயின் வரும். அந்த ஸ்டோன் பெயினை சரி பண்ணுறக்காகவும் கிட்னி ஸ்டோனை சரி பண்ணுறக்காகவும் தான் அந்த பீளைப்பூ அதிகப்படியாக வளருது அந்த டைமில். ஸோ அதை எடுத்து நம்ம தோரணமாக கட்டுறோம். அதுக்கான காரணம் அதுதான். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்கன்னு சிம்பாலிக்காக நம்ம தமிழர்களும் நம்ம சித்தர்களும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது தான். ஸோ நம்மளை சுற்றியுள்ள காய்கறிகளை நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்ம உடலுக்கு நோய் நிலைகளை வராமல் பார்த்துக்கிறக்க ஒரு அரணாவே அமையும். அது போக நம்ம யூஸ் பண்ணுற மல்லிப்பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, நம்மளோட அஞ்சரை பெட்டியில் இருக்கிற ஐட்டம்ஸ் அது எவ்வளோ ப்யூரிஃபைடாக எடுக்க முடியுமோ அவ்வளோ ப்யூரிஃபைடாக இருக்கணும். ஏன்னா அது எல்லாம் தான் இப்போ மருந்துன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி எல்லாமே வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் வந்து டெஃபினட்டாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறாங்க. நிறைய ப்ரிசர்வேட்டிவ், சோடியம் பென்சோயேட், சோடியம் நைட்ரேட் மாதிரியான நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நமக்கு வந்து கேன்சரை கொடுக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இருக்குது. நம்ம திரும்ப நம்ம வந்து குழம்பு வைக்கிறோம், திரும்ப அதை கொதிக்க வைக்கிறோம், திரும்ப அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம், திரும்ப கொதிக்க வைக்கிறோம். ஸோ இந்த பென்சாயினாக மாறுறதுனால நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான கேன்சர் மாதிரியான நோய்களை கொடுக்குது.
ஸோ ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நமக்கு முழுமையான ஒரு மல்லிப்பொடினால் கிடைக்கக்கூடிய இல்லை மிளகாய் மஞ்சள் பொடினால் கிடைக்கக்கூடிய முழுமையான பயன் எதுவும் நமக்கு அதில் கிடைக்கிறது இல்லை. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த மூணுமே இது வந்து ஜஸ்ட் ஒரு சாப்பாட்டுக்கான பொடிகள் கிடையாது, இதெல்லாம் மருத்துவம். நீங்கள் வந்து ஒரு டைரெக்டான வந்து எப்படி நம்ம தமிழர்கள் ஒரு ஃபுட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னாக்க, ஒரு மிளகா பொடியை மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆட் பண்ணுறோம்னா அது வந்து ஒரு கார்சினோஜன் கட்டாயமாக உடம்புல ஒரு கேன்சரை கொடுக்கும். அதனால தான் கூட வந்துட்டு ஒரு மஞ்சள் பொடியும் சேர்த்து ஆட் பண்ணாங்க. அப்போ அது பேலன்ஸ் ஆகிக்கும், நமக்கு உடம்புல ஒரு கார்சினோஜெனிக் எஃபெக்டை அது கொடுக்காது. எந்த ஒரு 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 ரொம்ப காரமான உணவுகள் நம்ம சமைச்சாலும் கட்டாயமாக நம்ம மல்லிப்பொடி போடுற பழக்கம், ஒரு நான்வெஜ்ஜில் கூட ஒரு மல்லித்தூள் போடுற பழக்கம் நமக்கு இருக்குது. ஸோ அது போடுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா, வயிற்றில் ஒரு pH கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும், ஒரு HCl செக்ரீஷனை வந்து அளவாக செக்ரீட் பண்ண வைக்கும், ரொம்ப அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு பேலன்ஸ்டாக வந்து அது பண்ணிக்கும். ஸோ வயிறை ரொம்ப நல்லா பார்த்துக்கும். வயிறு தான் நமக்கு வந்து ஒரு கோர் ரூம், ஒரு சென்டர் ரூம்னா வந்து அது வயிறு தான். வயிறு சரி இருந்தால் மட்டும்தான் மற்ற நோய்கள் அத்தனையும் சரி பண்ண முடியும், மற்ற நோய்களுக்கான மருந்தையும் கொடுக்க முடியும். ஸோ மல்லிப்பொடி வந்து எல்லாத்தோட தீங்குகளையும் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மருந்து தான் வந்து ஒரு மல்லி. எந்த ஒரு வயிற்றுலேருந்து ஆரம்பித்து குடல் ஃபுல்லாகவே அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கும். லிவரில் நல்ல ஒரு டைஜஷன் கொடுக்கும். ஒன்றும் இல்லை, இந்த லிவரில் என்ன இஷ்யூஸ் இருந்தாலுமே நீங்கள் ரெகுலராக மல்லித்தலையை வெறுமனே மல்லித்தலையை எடுத்து ஒரு கஷாயமாக வச்சு குடிச்சிட்டு வாங்க. அதை குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு லிவரில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப நீங்கள் செக் பண்ணும்போது நல்லா மாறி இருக்கும். எகெயின் கேல் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க நிறையா பேர் மல்லியை ரெகுலராக ஒரு கஷாயம் வச்சு இல்லை அந்த ஒரு டீ மாதிரியோ ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த பைல் செக்ரீஷனை ரொம்ப நல்லா பார்த்துக்கும். அது போக புண்ணை சரியாகாமல் நல்லா வந்து குணமாக்கி பார்த்துக்கும். ஸோ அத்தனையோட தீங்கையும் சரி பண்ணக்கூடியது வயிறு தான் நமக்கு ராஜா. அந்த ராஜாவை நல்லா பார்த்துக்கக்கூடியது எது அப்படின்னாக்கா மல்லிப்பொடி தான். ஸோ இப்பேற்பட்ட மருந்தை நம்ம ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு நம்ம சமைக்கிறதுனால கட்டாயமாக ஒரு கேன்சர் மாதிரியான நோயோ வயிறு புண்ணோ இது எல்லாமே கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு மருந்து, நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அது கலப்படம் இல்லாமல் யூஸ் பண்ண பாருங்கள். அப்புறமா நம்ம வந்து ஈவினிங் டைம் எடுக்கிற ஸ்நாக்ஸு. ஸோ ஸ்நாக்ஸ் வந்து இப்போ நிறைய மாறிடுச்சு. நம்ம வந்து பேக்கெட் ஐட்டம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம், கண்டதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். சுண்டலை சுத்தமாகவே நம்ம மறந்துட்டோம். சுண்டல் எவ்வளோ நல்லது அப்படின்னாக்கா உடம்புல அவ்வளோ ப்ரோட்டீனை கொடுக்கும். ஒன்று, நிறைய பேருக்கு மூட்டு வலி, காலையில் எழுந்திரிச்சா எனக்கு கால் வலிக்குது, நான் ரொம்ப குத்தி நடக்கிறேன், அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நடந்துக்கும் போது எனக்கு சரியாக நடக்க முடியுது, இந்த மாதிரியான ஒரு கால்கினல்ஸ் படுறோம். இல்லை வந்து முட்டி வந்து சுத்தமாகவே எனக்கு தேஞ்சு போச்சு, முட்டியில் நல்ல வலி இருக்குது, இல்லை எனக்கு முட்டி இனிமேல் தேய்மானம் வரக்கூடாது அப்படிங்கிறவங்க எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, முளைக்கட்டி வச்ச ஒரு 2 டீஸ்பூன் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இது முன்னத்தினாலே ஒரு 3-4 மணி நேரம் ஊற போட்டு இது மூணையுமே நல்லா முளைக்கட்டி வைங்க. முளைக்கட்டி வச்சு சமைச்சு தாளித்து நீங்கள் சாயந்தர நேரம் ஒவ்வொரு பவுல் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டயர்ட்னஸும் கடகடான்னு கம்மியாயிரும் வந்துடும். இப்போ நிறைய வியாதிகளே டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய வியாதிகள் தான் இப்போ நிறைய பார்க்குறோம். பெரிய டிசீஸுங்கிறத விட இதெல்லாம் நமக்கு சாப்பிடாததுனால டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய வியாதிகள் நிறையா. ஸோ இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, நிலக்கடலை இதை வந்து தாளித்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கார்டிலேஜ் க்ரோத் கூட டெஃபினட்டாக நடக்கும். நம்மளோட முட்டி, அதாவது நம்மளோட மசில்ஸ் எல்லாமே அந்த ப்ரோட்டீனை எடுத்து நமக்கு கார்டிலேஜுக்கு கொடுக்கணும், முட்டிக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த கார்டிலேஜ் க்ரோ ஆகும், அந்த சினோவியல் ஃப்ளூயிட் டெவலப் ஆகும். அப்போ தான் இது உடல் நலக்கு நல்லது. ஸோ அதுக்கப்புறமா நிறைய எள்ளுருண்டை, பெண் குழந்தைகளுக்கு எள்ளுருண்டை ரெகுலராகவே அது ஒரு உணவாக கொடுக்க பாருங்கள். நிறைய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கீரை வகைகள் கொடுக்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்க தவறுனால தான் இப்போ PCOS வெரி காமன். 10ல் ஒரு பிள்ளைக்கு PCOS பார்க்க முடியுது. ஸோ எள்ளுருண்டை ரெகுலராக எடுக்கிறது மூலமாக என்னாகும் அப்படின்னாக்கா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து கரெக்டான ஹார்மோன் செக்ரீட் ஆகி நமக்கு சரியான அளவில் அது செக்ரீட் ஆகிறதுனால பீரியட்ஸ் நல்லா ப்ராப்பராக வரும். ரொம்ப மெனரோஜியாவோ இல்லை வந்து மெட்ரோஜியாவோ இல்லை அமினோரியா மாதிரியான எந்த கண்டிஷன்ஸும் இல்லாமல் PCOS இல்லாமல் ஒரு நல்ல கருத்தரிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சிற்றுண்டி தான் எள்ளுருண்டை. ஸோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கல்லுருண்டை, ரொம்ப தின்னாக இருக்கிற குழந்தைங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்குது, வெயிட்டே போட மாட்டேங்குது அப்படிங்கிற குழந்தைகளுக்கு கல்லுருண்டை ரெகுலராக ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்க பாருங்கள்.
அது போக நைட் உணவுகளில் எந்த மாதிரி எடுக்கலான்னா சப்பாத்தி பரோட்டா மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிருங்க. அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 27 வகையான குடல் கேன்சர்கள் நம்ம நாட்டில் இல்லை. இப்போ திடீர்னு அது ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா மைதா மாவு ஐட்டங்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பன்னு, ப்ரெட்டு, பிஸ்கெட்டு, அது போக வந்து இந்த பரோட்டா இல்லாத கடையே கிடையாதுங்கிற அளவுக்கு நூடுல்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு ஒரு நவதானிய தோசை மாதிரியோ இல்லை ஒரு அடை மாதிரியோ இதெல்லாம் எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு ரொம்ப நேரம் பசியும் தாங்கும், நம்மளோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாது, நமக்கு தொப்பை போடாது. நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறதுனால தான் நமக்கு டக்குன்னு சாப்பிட்றது நம்ம படுத்து தூங்கிடுறோம். ஸோ உடனே வந்து ஒரு தொப்பை வந்துடுது. ஸோ இந்த தொப்பை இல்லாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு நீண்ட நேரம் தூக்கம் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப வயிறு ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கும் தாராளமாக நவதானிய தோசைகள் நிறையாவே எடுத்துக்கலாம், அடை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு பழம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. நீங்கள் பழம் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிறுபழம், ரசதாளி, செவ்வாழை தீங்கில்லாத பழங்கள்னு சித்தர்கள் இந்த பழங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கலாம். பப்பாளி, அதாவது நாட்டு பழங்கள் எவ்வளோ எடுக்க முடியுமோ உள்ள விதையுள்ள பழங்களாக சூஸ் பண்ணி எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ பப்பாளி வந்து நிறையாவே ஒரு 2-3 பீஸ் ரெகுலராகவே பப்பாளி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அது போக காயக்கற்பமாக எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா நைட்டு சாப்பிடக்கூடியது வந்து நைட்டு பொதுவாகவே கபம் ரொம்ப ஜாஸ்தியாகும். அந்த கபத்தை தணிக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா கடுக்காய் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ரொம்ப உடம்பு சூடாக இருக்கிறவங்க ஒரு மருந்தாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் நீங்கள் எடுத்தால் போதுமானது. இல்லை எனக்கு அடுத்த நாள் மோஷன் ரொம்ப டைட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் கடுக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு 2 முடக்கு சூடான பாலில் மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து பாருங்கள். அடுத்த நாள் பாருங்கள் ஃப்ரீயாக மோஷன் போகுதான்ட்டு. ஃப்ரீயாக மோஷன் போச்சுன்னா 1/2 ஸ்பூன், போகலைன்னு சொன்னால் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன்னு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஜாஸ்தி பண்ணி எடுங்க. இல்லை எனக்கு வந்து ரொம்ப கபம், நெஞ்சு சளி நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது, பாடி ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா வெந்நீரில் கடுக்காய் பொடியை கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு, இரவு கடுக்காய் இதை ரெகுலராக எடுத்து வந்தீங்கன்னா உங்களோட வாதம், பித்தம், கபம் இது 3மே ரொம்ப நல்லா பேலன்ஸ்ட் ஆகும். நீங்கள் முன்னாடி எந்த நோய் இருந்தாலுமே தாராளமாக இந்த மருந்து நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். அந்த நோயோட வீரியம் குறையும். எந்த நோயும் வராமல் இருக்கிறக்காக ஜென்ரலாக எடுக்கிறேன் நான், என் ஒரு 2 வயசு குழந்தையிலிருந்தே இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். டோஸ் மட்டும் கொஞ்சம் கூட குறைய பார்த்துக்கோங்க. உங்கள் ஆயுள் உள்ள வரைக்கும் இது எடுக்க பாருங்கள். பல நோய்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அது போக வந்து இன்னொரு காயக்கற்பம், சிறந்த காயக்கற்பம் என்ன அப்படின்னாக்கா நெல்லிக்காய். இது கூட நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துகிட்டு டெய்லி ஒரு நெல்லிக்காய் நல்லா டைல்யூட் பண்ணி எடுக்க பாருங்கள். ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக வேண்டாம். ஒரு நெல்லிக்காய் ஒரு சாறு எடுத்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் ஒரு 5 மில்லி அளவுக்கு சாறு இருந்தது அப்படின்னாக்கா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் எடுத்து வந்தீங்கன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகி எந்த நோயுமே வந்து அண்டை விடாமல், இப்போ கோவிட் மாதிரியான இல்லை பல வந்து வைரல் ஃபீவர்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வைரல் ஃபீவர்ஸ்லேருந்து உடம்பு கல் மாதிரி ஆக்கி நம்ம உடலை பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை ஃபாலோ பண்ணி காயக்கற்ப மருந்துகளை எடுத்து வந்தீங்க அப்படின்னாக்கா எந்த நோயுமே இல்லாமல் நீண்ட நாட்கள் வாழலாம். தேங்க்யூ. ஸ்டே ஹெல்த்தி வித் சித்தா மெடிசின்ஸ். ஆரோக்கியமான உணவுகள் பற்றி நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க சித்த மருத்துவர் ஷஃபானா. அவங்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். அடுத்ததா யோகா பயிற்சியாளர் சரண்யா உணவின் முக்கியத்துவம் பத்தி நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த தகவல்களை நாம இப்ப கேட்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து ஃபுட் டே, அதனால் நமக்கு ஃபுட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஃபுட்டு வந்து அதுதான் நமக்கு வந்து உடல் ஃபுல்லாக வந்து எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்குது இல்லையா? ஸோ ஆனால் சாப்பாடு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு ஃபுட்டோட விதிமுறை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் ஒரு 5 கேள்வி நமக்குள்ளே கேட்டுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம்,
சரிங்களா. இதை வந்து நம்ம வந்து கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்றோம், ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோன்னா அதோட குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி, நம்ம என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம டிவி பார்த்துட்டே வந்து நம்ம நிறையா சாப்பிடுவோம். ஸோ நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம நிறையா சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துலேயும் வந்து ஒரு லிமிட்டேஷன் வந்து கம்பல்சரி இருக்கணும். அதுக்கப்புறம் எதுக்கு சாப்பிட்றோம், இப்போ ஒரு ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நம்ம அது எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம உடலில் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சு சாப்பிடணும். அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி தான் நம்ம சாப்பிடணும். நம்மளோட அளவுக்கு மீறி நம்ம வந்து சாப்பிட்றது நல்லது கிடையாது உடம்புக்கு. எப்படி சாப்பிட்றோம், ஸோ நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள்லாம் வந்து எவ்வளோ நம்ம வந்து ஒரு வாயில் நீங்கள் ஒரு இட்லி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்னிங். ஸோ மார்னிங் சாப்பிட்றீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ டைம் நம்ம மென்று சாப்பிடுவோம், எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 டைம் இல்லை 5 டைம்ஸ் வந்து மென்று சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடாம நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு 17-15 டைம் வந்து நம்ம சாப்பிட்டு தான் வந்து நம்ம முழுங்கணும். ஒரு பழமொழி இருக்குது. என்ன பழமொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா, உணவை உண் நீரை குடி. என்னடா மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உணவை எப்படி குடிக்க முடியும், நீரை எப்படி உண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம உட்காந்து பொதுவாக நிதானமாக தான் வந்து நம்ம தண்ணி குடிக்கணும். ஒரு வாட்டர் கேனில் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் என்னை தண்ணி குடிக்க சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக நம்ம எடுத்து டபடபன்னு குடிக்கக்கூடாது. மெதுவாக பொறுமையாக உட்காந்து தான் வந்து நம்ம குடிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபுட்டை நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை வாயில் போட்டு நல்லா மென்று தான் வந்து நீங்கள் கூழ் மாதிரி ஆக்கி தான் வந்து முழுங்கணும். ஏன்னா இன்றைக்கி போய் நீங்கள் வீட்டில் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு பாவக்காய் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் வீட்டில் பாவக்காய் குழம்பு அந்த மாதிரி எதாவது வச்சுருக்காங்கன்னா அதை கூட எடுத்து நீங்கள் வாயில் போட்டு மென்று நீங்கள் வந்து பாருங்கள். மென்று ஃபுல்லாக ஒரு 17 டைம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மென்று முழுங்கி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு இனிப்பு சுவையை கொடுக்கும். ஸோ அந்த பாவக்காய் வந்து அந்த இனிப்பாக அந்த கூழ் மாதிரி ஆயிடணும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஃபுட்டை வந்து நம்ம வந்து சாப்பிட்ணும். சரிங்களா. அதே மாதிரி நம்ம வந்து என்ன சாப்பிட்ணும், இப்போ எது கூட எதை சேர்த்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம ஏன் சாப்பிட்றோம் எதுக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே நம்ம தெரியாமல் நம்ம வந்து நிறையா சாப்பிட்டுட்ருக்கோம். எது கூட எதெல்லாம் சேர்த்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. ஸோ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் மெலிஞ்சிருப்பாங்க நிறைய பேர், ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒரு பால் ஒரு பேக்கெட் ஒரு டம்ளர் பாலில் வந்து 2 டேட்ஸ் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பாலும் டேட்ஸும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அந்த விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. உங்களுக்கு காமனாக வந்துட்டு தெரியும் நிறைய விஷயங்கள். என்ன சாப்பிடக்கூடாதுன்னா, இப்போ கீரை தயிர் சேர்த்து சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கே காமனாக தெரியும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி நான் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஒரு பழக்கம் வந்து எல்லாரும் பக்கமும் போயிட்டுருக்கு. என்னென்னா, நான்வெஜ் பிரியாணி நம்ம எடுத்துக்குவோம், அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி வச்சு நம்ம சாப்பிடுவோம். ஸோ நான்வெஜ் கூட தயிர் வந்து சேர்த்துக்கவே கூடாது. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான்வெஜ் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்கனாலும் தயிர் வந்து சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பாலும் பழமும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறத ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வந்து யோசித்து சாப்பிடுங்க. அதே மாதிரி ரெகுலராக வந்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து மில்லட்ஸ் எடுத்துக்கோங்க. ரெகுலராக மில்லட்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா மார்னிங் சாப்பிடுங்க, நைட் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ஒரு பிடி நிலக்கடலை ஊற வச்சு நீங்கள் அதை வந்து இப்போ நீங்கள் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்ட்டு எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவசரமாக ஓடியெல்லாம் வர்றது நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நைட்டு ஒரு கைப்பிடி அளவு ஒரு பீனட் வந்து ஊற வச்சுக்கோங்க. பச்சை பீனட் வறுத்தது கிடையாது, ஊற வச்சுக்கோங்க. அதை மார்னிங் ஒரு டப்பாவில் போட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரி ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதே மாதிரி பால் வந்து நிறைய குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் மாட்டுப்பால் அந்த மாதிரி எடுத்துக்கிறத விட நீங்கள் தேங்காய் பால் வந்து குடிச்சிட்டு வரலாம். நீங்கள் ரெகுலராக ஆஃப்டர் காலையில் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பாட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா தேங்காய் பாலில் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துக்கள் வந்து தேங்காய் பாலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபுட்டேங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதேமாதிரி நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா நம்ம மைதா ப்ராடக்ட் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, என்ன முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜங்க் ஃபுட் கம்மி பண்ணிவிட்டு வீட்டில் சமைச்சு கொடுக்கறத நம்ம சாப்பிடுவோம். அப்படி
இல்லை நீங்கள் வெளியே போய் சாப்பிட்றீங்க அப்படின்னாவே முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்ஜை தவிர்த்து நம்ம வெஜ்ஜாக வந்து வீட்டில் நம்ம நான்வெஜ் எடுத்துக்கலாம். வெளியே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வந்து நம்ம இப்போ வெளியே உங்களுக்கு நான் சொல்லணும்னு கிடையாது, நீங்கள் ஃபோன் எடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் எதில் வேணாலும் பார்க்கலாம். இப்போ எத்தனை ப்ராப்ளம்ஸ் ஹோட்டலில் நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃபுட்டை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. வாழ்க வளமுடன். உணவின் முக்கியத்துவம் பற்றி பல்வேறு கருத்துக்களை யோகா பயிற்சியாளர் சரண்யா நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. நேர்கள் எல்லாருமே கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். அவங்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். நேர்களை இன்னைக்கு நம்மளுடைய அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில உணவின் முக்கியத்துவம் பற்றியும் உணவே மருந்து ஆரோக்கியமான உணவுகள் பற்றி நிறைய தகவல்களை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8.